நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம வந்து 11th மெயின் பிராத்விக் மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர். இது வந்து காந்திஜி சேலமுடைய கண்டினியூஷன் இது. இதில் வந்து ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஜோத்னா கிசான் கேத் ஜோத்தா ஹே, கிசான் கேத் ஜோத்தா ஹே. இதனோட மார்க் வந்து 8. கிசான் கேத் ஜோத்தா ஹே, விவசாயி வயலை உழுதுறல் செய்கிறான். லடாயி லடாயி கர்னே से किसी को कोई फायदा नहीं है, சண்டை போடுறதால யாருக்கும் எந்த உபயோகம் கிடையாதுன்றாங்க. கத்தார் बाजार में दुकानों की लंबी कतार है, மார்க்கெட்டில் கடைகளோட லாங் ரோஸ் இருக்குன்றாங்க. अलग 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 चीज़ों के लिए अलग अलग दुकान हैं, வேறு வேறு பொருட்களுக்கு தனித்தனியாக கடைங்க இருக்குன்றாங்க. பர்த்தன் பர்த்தன் கி துக்கான் வஹா ஹே, பாத்திரம் கடை அங்கே இருக்குன்றாங்க. புத்ரு தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கு புத்ரு ஹே, தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியோட பையன்றாங்க. மோடு அரே கே ஜீவன் மே ஏக் மோடு ஆத்தி ஹே, எல்லாரோடைய லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குன்றாங்க. के साथ मोहनदास गांधी का विवाह कस्तूरबा के साथ हुआ, मोहनदास காந்தியோட கல்யாணம் கஸ்தூரபாவோட ஆச்சுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 12th மெயின் किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए, ஏதாவது ஒரு 4 क्वेश्चनக்கான ஆன்சர் ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி எழுதுங்கன்றாங்க. கிசான் கஹா रहते हैं, கிசான் गांव में रहते हैं, விவசாயி எங்கே இருப்பாங்க, கிராமத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மெயினில் வந்து 8 மார்க்கு. கவுன் ஆபூஷன் பனாத்தே ஹே, யார் நகை செய்கிறான்றாங்க. சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹே, கோல்ட் ஸ்மித் சுனார் வந்து நகை செய்கிறான்றாங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி கின் கின் சீஜோமே மில்தா ஹே, விட்டமின் சி எந்தெந்த பொருட்களில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. விட்டமின் சி நீம்பு ஆலு ஹரி மிர்ச் ஆதி சே மில்தா ஹே, நீம்பு எலுமிச்சம்பழம் உருளைக்கிழங்கு அப்புறமா பச்சை மிளகால கிடைக்குதுன்றாங்க. தூப் சே கவுன்சா விட்டமின் மில்தா ஹே, வெயிலால் என்ன விட்டமின் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹே, கன்னியாகுமரி கா புராணா நாம் நாச்சிலா நாடு, கன்னியாகுமரியோட பழைய பேர் வந்து நாச்சிலா நாடு. कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है, யாரோட கோவில், கன்னியாகுமரியோட கடற்கரையில் தேவி கன்னியாகுமரியோட கோவில் இருக்குது, मंदिर है. स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है, எத்தனை மணிக்கு ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் में पढ़ाई 10 बजे शुरू होती है, ஆரம்பிக்கிறாங்க 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. छात्र कितने बजे घर जाते हैं, छात्र शाम के 6 बजे घर जाते हैं. छात्र ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஷாம் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்றாங்க. காய் கே பாரே மே 3 வாக்கிய लिखिए, 3 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. गाय बड़ी सीधी सादी होती है, सीधी सादी. वहाँ हमको दूध देती है, அது நமக்கு பால் கொடுக்குது. गाय का दूध मीठा और पौष्टिकर होता है, மாட்டுப்பால் வந்து ஸ்வீட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு கோடே சே கியா ஃபாய்தா ஹோத்தா ஹே, குதிரையால் என்ன யூஸ் ஆகுதுன்றாங்க. கோடா காடி கீஞ்ச்தா, வண்டி இழுக்குது. ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹே, அது மேலே நாம் ட்ராவல் பண்ணுறோம். புரானே சமயம் மே கோடா லடாயி மே காம் ஆத்தே தே, பழைய காலத்தில் வந்து குதிரை வந்து சண்டை போட யூஸ் ஆச்சுன்றாங்க. நெக்ஸ்ட்டு சண்டை போரில் வந்து குதிரை யூஸ் ஆச்சுன்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 14th மெயினில் கிசி ஏக் கஹானிக்கா சாராம்ஷ் லிக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கதையோட ஸ்டோரி எழுத சொல்லியிருக்காங்க, சாராம்ஷ். இந்த மெயின்கான மார்க் வந்து 8. இதில் வந்து दूध में पानी एकता का फल न्याय हो तो ऐसाன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம एकता का फल பார்க்கலாம். एक शिकारी था, ஒரு வேட்டைக்காரர் இருந்தான். वहाँ जंगल में गया,
காட்டுக்கு போனான். சாவல் சிடக்கர் சிப் கயா. அரிசியை வந்து தூவிட்டு அவன் மறைஞ்சிட்டான். கபூத்தர் கா ஏக் ஜுண்டு ஆ ரஹா தா. புறாவோட கூட்டு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு, கூண்டு கூட்டமாக வந்துச்சு புறா. சித்ரகீவ் உன்கா முக்கியத்தா. சித்ரகிரீவ் வந்து புத்திசாலி பறவை. வஹா புத்திமான் தா, புத்திசாலி. கபூத்தர் உத்தர்கர் சாவல் கானா சாத்தே தே. கபூத்தர் ஜுண்டுனா கூட்டம் வந்து கீழே இறங்கி அரிசி சாப்பிடணும்னு நினச்சிது. चित्रग्रीव ने कहा जंगल में चावल कैसे आए, எப்படி அரிசி வந்துச்சு காட்டிலன்னு சித்ரகிரீவ் கேட்குறான். மத் உத்தாரோ, கீழே இறங்காதீங்கன்றாங்க. கபூத்தர் நை மானே. எந்த பறவையும் கேட்கல, புறா கேட்கல. உத்தர் கயே, கீழே இறங்கிடுச்சு. சப்கே சப் ஜால் மே ஃபஸ் கயே. எல்லாமே ஒரே தடவை வலையில் மாட்டிக்கிச்சு. அப் பச்சதானே லக்கே. இப்போ தவிக்க ஆரம்பித்தாங்க. சித்ரகிரீவ் போலா விபத்தி மே தைரிய மத் கோ. ஆபத்தில் தைரியத்தை இழக்கவானான்றாங்க. சப்கே சப் மில்கரோட, எல்லாருமே சேர்ந்து பறங்கன்றாங்க. சப் உட் கயே, எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு. ஷிகாரி பீச்சே பீச்சா கர்க்கே ஹார் கயா. வேட்டைக்காரன் பின்னாடியே வந்து அவன் தோற்று போயிட்டான். சித்ரகிரீவ் கா ஏக் சூஹா தோஸ்த் தா. சித்ரகிரீவோட ஒரு எலி வந்து ஃப்ரெண்டாக இருந்தது. உஸ்னே தாந்த் சே ஜால் காட் தியா. பல்லால் வலையை வந்து கட் பண்ணிடுச்சு. சப் கபூத்தர் ஆஜாத் ஹோகே. எல்லா புறாவும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏகதா கா ஃபல் ஹமேஷா அச்சா ஹோத்தா ஹை. ஒற்றுமை எப்பவுமே நல்லதுன்றாங்க. நீதி ஏகதா ஹி சஃபலதா ஹை. ஒற்றுமை தான் வெற்றின்றாங்க. இது இந்த கதையோட மாரல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம नेक्स्ट पेज நம்ம 15th மெயின் பார்க்கலாம். किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए கொடுத்துருக்காங்க. 5 சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. तुम यह किताब पढ़ो, நீ இந்த புக்கை படின்றாங்க. யூ ரீட் திஸ் புக். मैं पाठशाला जाता हूँ. I went to school. जाता हूँ is I go to school கூட எழுதிக்கலாம். I go to school. पिताजी खत लिख रहे हैं. Father wrote a letter. वे आज गांव जाएंगे. They went to the village today. They went to the village today. Next, गोपाल आया. गोपाल came. उसने पानी पिया. He drank the water. वह तालाब में तैर सकता है. He can swim in the pond. हमको अच्छा मकान चाहिए. We need a good building. 16th मेन. किन्हीं 4 वाक्यों का अनुवाद ஹிந்தி மே கீஜின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. சிட் இயர், யஹா பேட்டோ. வேர் டு யூ ஒர்க், தும் கஹா காம் கர்த்தே ஹோ. எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு. கமலா இஸ் பிளேயிங் ஆன் த வீணா. கமலா வீணா பஜா ரஹி है. வீணா பஜா ரஹி है. नेक्स्ट, ही विल रीड द लेसन. वह पाठ पढ़ेगा. You came late. तुम देर से आए. ललिता gave 10 rupees. ललिता 10 रुपये दिया. ललिता 10 रुपये दिए. Okay. He has finished writing a story. वह कथा लिख चुका. We can fly in the sky. हम आकाश में उड़ सकते हैं. பிராத்மிக் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர். அதை வந்து நல்லா புரிஞ்சு படித்து எக்ஸாம் எழுதுங்க. ஃபுல் மார்க் 95 ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.